அன்பிற்கினிய தமிழக மக்களே, அரசு ஊழியர் பெருமக்களே, அண்மையில் 2026, 2021 சட்டசபை தேர்தல்களில் அரசு ஊழியர்களை பழிவாங்கியவர்கள் நாசமானதை நாம் நேரடியாக பார்த்தோம். அவர்கள் ஒவ்வொரு ஒதுக்கீடிலும் 30%, 40% என்ற அளவிலே கமிஷன் பெற்றுக்கொண்டு அவர்கள் தோற்றாலும் அவர்கள் வாழ்க்கையிலே வளமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்ணுற்று கொண்டிருக்கின்றோம். இப்படி சட்டவிரோதமாக அவர்கள் சம்பாதித்ததை இன்று வரை எந்த நீதிமன்றமும் அதை பறித்ததாக சரித்திரமில்லை. அவர்கள் ஏகபோகமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மன திருப்தி, அரசு ஊழியர்களை பகைத்தவர்கள் நாசமாவார்கள் என்பதற்கு இரண்டு தேர்தல்களையும் நாம் உதாரணமாக கொள்ளலாம். 21 தேர்தலிலே எடப்பாடி அரசு ஊழியர்கள் இவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் என்று வியப்பாக பேசினார். ஒரு நகரச் செயலாளராக இருந்தவர் இன்று ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதியாக எப்படி மாறினார் என்பதை நாடறியும். அதேபோல்தான் 2026 தேர்தலிலும் நாம் வகையாக பாதிக்கப்பட்டோம், நம்பி பாதிக்கப்பட்டோம். திமுக ஆட்சியிலே அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்று கூறி உறுதிமொழி கொடுத்ததை நம்பி அவர்களுக்கு வாக்களித்து ஏமாந்தோம். கடந்த 5 ஆண்டுகளாக எந்த அரசு ஊழியரும் ஈட்டிய விடுப்பு சரண்டர் என்பதை போடுவதற்கு இயலவில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு அரசு ஊழியரும் ஆண்டுக்கு 15 நாட்கள் தங்களது ஈட்டிய விடுப்பை ஒப்படை செய்வார்கள், சரண்டர் செய்வார்கள். அந்த வகையிலே 5 ஆண்டுகளில் 75 நாட்களை ஏறத்தாழ 2.5 மாத ஊதியத்தை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். ஒரு 1 லட்சம் பெறுகின்ற அரசு ஆசிரியர் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் சரண்டர் பணந்தனை இழந்திருக்கின்றார். அதே போன்று 50,000 பெறுகின்றவர்கள் 1.25 லட்சம், 75,000 பெறுவர்கள் 2.25 லட்சம் என்ற அளவிலே ஒவ்வொரு அரசு ஊழியரும் தங்களது ஈட்டிய விடுப்பை ஒப்படைப்பை இழந்ததினாலேயே இந்த அரசாங்கத்தால் சுரண்டப்பட்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்களை கொள்ளையடித்த அவர்கள் நலத்திட்ட உதவி என்ற பெயரில் அரசு ஊழியர்கள் பணத்தை பிடுங்கி மற்றவர்களுக்கு கொடுத்தார்களே ஒழிய அரசு ஊழியர்களை பற்றி சற்று சிந்திக்கவில்லை. 5 ஆண்டுகள் எம்எல்ஏ இருக்கின்ற ஒரு அரசியல் பொறுக்கிக்கு ஓய்வூதியம் உண்டு. 30 ஆண்டுகள் பணி முடித்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. அந்த ஓய்வூதியத்தை கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு மனமில்லை. அதிலும் பங்களிப்பு ஓய்வூதியம் என்று கூறிக்கொண்டு இந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான பாடந்தனை நாம் அரசு ஊழியர்களை புகட்டி இருக்கின்றோம். ஆனால் இந்த பாடம் மட்டும் போதாது. அரசு ஊழியர்களின் நேர்மையானவர்கள் அவர்கள் செய்கின்ற ஊழல்களை அம்பலப்படுத்த வேண்டும். 2021 கொள்ளையடித்தனவர்கள் இன்று சொகுசாக இன்னோவா காரிலும் 30-40 லட்சம் பெறுகின்ற கார்களிலும் இன்றும் பவனி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த திமிரில் அவர்கள் அரசு ஊழியர்களை எதிர்த்து பேசுகின்றார்கள். இப்பொழுதும் கூட ஒன்றும் கெட்டுவிடவில்லை. எந்த அரசியல்வாதியுடன் மனம் ஒத்து அவர்களை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக இருக்கின்ற முதலில் நமது அதிகாரிகளை நாம் காட்டிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு உதவி செய்யும் அரசு ஊழியர் இந்த கேடுகட்ட நாய்கள் திருந்துவார்கள். எனவே இவர்களை பகடைக்காக பயன்படுத்தி இவர்கள் மூலமாக கொள்ளையடிக்கின்ற இந்த அரசியல்வாதிகளுடைய ஊழல் அம்பலப்படுத்தப்படும். நாட்டிலே இதுவரை 21 மாத அரியர் கொடுக்கப்படவில்லை. பே கமிஷன் அரியர் கொடுக்கப்படவில்லை. பே கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அமல்படுத்துவதும் 20 மாதம் கழித்து 30 மாதம் கழித்து என்றும் அந்த 30வது மாதத்திலிருந்து தான் அது அமல்படுத்தப்படும் என்ற ஒரு அயோக்கியத்தனமான உத்தரவு அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அரசு ஊழியர்களே, உங்களை சற்று சிந்தியுங்கள். நீங்கள் இந்த திமுக ஆட்சியில் இழந்தது மட்டும் ஏறத்தாழ 3 லட்சத்திற்கும் அதிகமான ரூபாய் சரண்டர் ஒப்படைப்பில் மட்டுமே இழந்துள்ளீர்கள். மற்றவர்கிட்ட நாம் கணக்கிடின் அது பல லட்சங்களை நாம் இழந்திருக்கின்றோம். எனவே எந்த அரசு ஊழியனும் எவனையும் நம்பி ஒப்படைப்பது, அவர்களுக்கு வாக்களிப்பது என்பதை நீங்கள் ஒரு மனதாக ஒரு குழுவாக சேர்ந்து தீர்மானித்து எந்த நபர் வந்தால் நம்முடைய அரசு ஊழியரை தொடமாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருகிறதோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். தற்பொழுது
நாம் நம்முடைய எதிர்ப்பை தெளிவாக காட்டிவிட்டோம். வந்திருக்கின்ற அரசு எதிர்பாராத விதமாக அவர்கள் கிடைத்த லாட்டரி போல் இந்த ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அரசு ஊழியர்களை முன்னவர்களைப் போல பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பதே அவர்களுக்கு பழியாக அமையும் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் ஒற்றுமையாக இருந்தால் எந்த சக்தியையும் நாம் புரட்டி விடலாம். எனவே தயவுசெய்து அரசு ஊழியர்களே ஒன்றுபடுங்கள். நீங்கள் இழந்தது லட்சக்கணக்கான ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளில். மீண்டும் அந்த இழப்பை இனிவரும் ஆட்சியும் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியும் செய்துவிடாமல் இருப்பதற்காகவாவது உடன் சேருங்கள், ஒன்றுபடுங்கள், போராடுங்கள், வெற்றி பெறுங்கள். வெற்றி நமதே. நன்றி.